வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம உலான்சி J12 வயர்லெஸ் மைக்கோட அன்பாக்சிங் அப்புறம் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் வாங்கின மாடல் வந்து ஐஃபோனுக்கு கம்பேட்டபிள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஐஃபோனில் இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது, ரேஞ்ச் எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வந்து ஐஃபோன் 13ஓட இன்பில்ட் மைக்கில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. ஸோ இந்த வித எடிட்டுமே பண்ணலை. நான் யூஸ்வலாக வந்து அடாப்பில் போட்டு எடிட் பண்ணுவேன். ஸோ இப்போது இந்த வீடியோக்காக அப்படியே ரா ஆடியோ கொடுக்குறேன். இந்த ஒயர்லெஸ் மைக்கை நம்ம ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு அதை வந்து நம்ம சார்ஜிங் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும் ரிசீவரை. ஸோ நான் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ப்ளக்இன், அவ்வளோதான் கனெக்டட். அதில் வந்து ஒரு சின்ன ரெட் கலர் லைட் எரியும், நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான இண்டிகேஷனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ அடுத்து நம்ம டிரான்ஸ்மிட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணணும் 3 செகண்ட், ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு. லைட்டு பிளிங்க் ஆகிட்டு க்ரீன் கலரில் எரியும். டர்ன் ஆஃப் பண்ணும்போதும் அதே மாதிரி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் 3 செகண்ட். இப்போது இந்த உலான்சி J12 மைக்கை நான் வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஞ்ச் டெஸ்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஆம்பியன்ட் நாய்ஸ் எதுவும் இல்லாதனால நான் நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபீச்சர்ஸை ஆன் பண்ணலை. ஸோ வித்தவுட் நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபீச்சர் இது எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் சைட்டில் எவ்வளோ தூரம் நமக்கு ரேஞ்ச் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கேட்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். ஸோ எந்த வித அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. ஒரு 10 மீட்டர்ஸ் வந்திருப்பேன் இப்போது. ஸோ எந்த வித அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. க்ளீனாக கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பின்னாடி போகிறேன். இப்போ வந்து நான் திரும்பி இருக்கேன். இப்போ வந்து கேட்க வாய்ப்பு கம்மி. அப்படியே பின்னாடி கொஞ்சம் போகிறேன். ஸோ எந்த வித ஆம்பியன்ட் நாய்ஸும் இல்லாதனால நான் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபீச்சர்ஸை ஆன் பண்ணல. ஸோ இப்போ நான் பின்னாடி போயிட்டேன். ஸோ பின்னாடி போயிட்டேன். லைன் ஆஃப் சைட் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ கேட்காது. இப்போ வந்து நான் பொறுமையாக இந்த சைடு வரேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். ஸோ இப்போது ரேஞ்ச் பிக்கப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஐ ஹோப் ஐ ஆம் ஆடிபிள். இப்போ கேட்குதான்னு தெரியல. ஸோ இப்போ நான் கிட்ட வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நான் அந்த பில்டிங்க்கு பின்னாடி போனோன்னே ஆடியோ கட் ஆகிடுச்சு. அதாவது கட் ஆகலை, கொஞ்சம் அந்த சவுண்டு இறைச்சல் கேட்டது. ஸோ அது முன்னாடி வரைக்கும் சூப்பராகவே கனெக்ஷன் இருந்தது, ரேஞ்ச் இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம்லாம் போய் யாரும் வீடியோ எடுக்க மாட்டோம். பட் ஸோ அப்படி இருந்தும் இந்த மைக்குக்கு இவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயந்தான். ஸோ அந்த விஷயத்தில் உலான்சிக்கு ஒரு பிக் தம்ஸ் அப். ஸோ வந்து ரெண்டு மைக்கையும் சேம் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணி ஃபோனில் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். அண்ணா நீங்கள் தான் பேசுங்க. இப்போ
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நாங்கள் வந்து இப்போது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஸ்கேமரு மற்றும் பல கோவிந்தன்லாம் நிறையா இருக்காங்க. இதில் ஸோ கேட்கும்னு நினைக்கிறேன். கோவிந்தம் ப்ரோ மேக்ஸு, கோவிந்தம் மினி, கோவிந்தம் 13. அடுத்து வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த உலான்சி J12 ஒயர்லெஸ் மைக்கில் நாய்ஸ் ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நம்ம அதை மைக் ரிசீவரோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் கிளிக் பண்ணோன்னா அது ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டு லெவல் 1 நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணுது. ஸோ அந்த பட்டனே நம்ம 2வது தடவை கிளிக் பண்ணும்போது அது 2 பிளிங்க் ஆகிட்டு நமக்கு லெவல் 2க்கு அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணி தருது. இதுவே நம்ம 3வது தடவை கிளிக் பண்ணும்போது 3 தடவை அந்த லைட் பிளிங்க் ஆகிட்டு 3வது லெவலுக்கு போகுது. இப்படி தான் நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபீச்சரை எனேபிள் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து ஐஃபோன் 13ஓட இன்பில்ட் மைக்கில் தான். எந்த விதமான ஆடியோ கரெக்ஷனும் பண்ணலை. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, ஏசி ஓடுது, அப்புறம் மோட்ரு ஓடுது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய ஐஃபோனில் J12 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் எனேபிளிங் எனி நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர். ஸோ இப்போ வந்து நான் எந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரையும் ஆன் பண்ணல. அதாவது அந்த லெவல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. வெறும் மைக் மட்டும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த டைரக்ஷன் திரும்ப வந்து அந்த ஆடியோ இன்புட் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ பாருங்கள், இப்போ சவுண்டு ஒரு மாதிரி கேட்கும். ஸோ இப்போ நான் திரும்பும்போது ஒரு மாதிரி சவுண்டு அதிகமாகவே கேட்கும். ஸோ இத்தனைக்கும் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லெவல் 1 ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி சவுண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கேன். ஸோ இங்கே ஏசி ஓடுது, அப்புறம் அந்த மோட்டர்லாம் ஓடுது. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து நான் லெவல் 1ல் வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து லெவல் 2ல் வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ அடுத்து லெவல் 3ல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து லெவல் 3 நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஆன் பண்ணியாச்சு. சரௌண்டிங்கில் தான் இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸு, ஏசிலாம் ஓடுது. லெவல் 3ல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க எல்லா ஆடியோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எந்த விதமான எடிட்டும் பண்ணல. ஆடியோ வந்து நான் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். ஸோ ராவாகவே போட்டிருக்கேன். உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுன்றதுக்காக நான் அப்படியே எடிட் பண்ணாமல் ராவாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் இந்த உலான்சி J12 ஒயர்லெஸ் மைக் வந்து ஒரு ஐஃபோனுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒயர்லெஸ் ஆப்ஷன்னே நான் சொல்லுவேன். ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் என்னென்னா அந்த விண்மஃப் கொடுக்காது தான். நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ மற்றபடி ரேஞ்ச் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஆடியோ குவாலிட்டியும் நான் கேட்டேன், சூப்பராக இருந்தது. இந்த உலான்சி J12 ஒயர்லெஸ் மைக்கை நீங்கள் வாங்கணும் இல்லை செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.